Daily. Taste the Daily. எதுக்கு ஓட்டு காசு கொடுக்குறீங்க? பெரியார் பெரியார் என்று பேசுகிற பெருமக்கள், அது பெரியார் பிறந்த மண்ணுன்னு சொல்ற பெருமக்கள், பெரியாரை வந்து பேசி ஓட்டுக்கலுங்களேன். பெரியார் பெண்களுக்கு இப்படி செஞ்சிருக்காரு, பெரியார் தாலி வந்து பெண்களுக்கு அடிமைச்சுன்னா அறுத்துப்பட சொல்லியிருக்காரு, பெரியார் கோயிலுக்கு போய் கும்பிடுறது காட்டுமரணித்தனம் சொல்லியிருக்காரு, பெரியார் கற்பப்பையை அறுத்துப்பட சொல்லியிருக்காரு, பேசுங்களேன். இப்போ ஓட்டு பெரியாரை சொல்லி வாங்க புரியல, காந்திய படத்தை நீட்டி காந்தியை காட்டி ஓட்டு வாங்க புரியல, பெரியாரை காட்டி ஓட்டு வாங்க புரியல, காந்தியை காட்டி ஓட்டு வாங்க புரியல. இந்த ஒரு போட்டோ வந்து எடிட் செய்யப்பட்டதா வந்துச்சு. அதை விடுங்க சார். உங்கள் அண்ணன் அவர் கவிஞர் திரு அறிவுமதி அவர்கள் விழுப்புரத்துல ஒரு நிகழ்வுல உங்களை விமர்சிச்சிருக்காரு சார். நீங்கள் தமிழகத்தின் கருணா அப்படின்னு சொல்லி, அதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? தமிழகத்துல ஒரு கருணா தான், கருணாநிதி தான். நான் எப்படி கருணாவானே? இந்த மாதிரி பேசுற எல்லாரும் தான் கருணா. இனத்தை கொல்லும் போது என்னோட பேசிட்டு இனத்தை கொன்னவன கூட நின்றுகிட்டு என்ன கருணான்னு என்ன? இதையெல்லாம் என் பக்கத்துல இருந்து துரோகம்னு சொல்லி கொடுத்தவங்க யாரு? நீங்க எங்க அண்ணங்க தானே. இன்னைக்கு நான் நின்று சண்டை செய்யும் போது அந்த பக்கம் நின்றுட்டு என்ன கருணான்னா? என்ன கருணான்னா? கருணாநிதி அவர்கள் ஆட்சியில ஒரு ரத்த பொட்டலம், மருந்து, மாத்திரை, அரிசி, பருப்பு, எண்ணெய் எதுவுமே போடாம தடுத்தது கருணாநிதி. தெரியும். கருணாநிதி தானே உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அறிவுமதி அவர்களுக்கு, சுபவீரபாண்டியன் அவர்களுக்கு, குளத்தூர் மணி அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? என்கிட்ட என் தலைவர் சொல்லிவிட்டது என்ன? அந்த கடற்கரையில் ஓரத்தையாக தலைத்து விட சொல்லுங்கன்னு தானே. அதை சொல்லுவதற்கு எனக்கு கருணாநிதி நேரம் கொடுக்காம தவிர்த்தாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்புறம் திருப்பி என்ன கருணான்னா மதிக்கிறோம்னா அந்த மரியாதையோட அப்படியே போயிருந்தோம். களம் ரெண்டே தானே, 2 பேர் தான் போட்டி. அது களம் எப்படி இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும். களம் எங்களுக்கானதுன்னு தான் நாங்க நினைப்போம். எந்த களத்தையும் எங்களுக்கான களமாக மாற்றுவதான் எங்களுடைய என்ன சொல்றது, எங்களுடைய களப்பணி. எங்களுக்கான களமாக மாற்றுவோம். அதை நான் ஒருத்தன் தானே நிற்கிறேன், ஒரே ஒரு ஆள். நீங்க இத்தனை அமைச்சர்கள், இவ்வளவு பேர், இவ்வளவு கட்சி கூட்டணி வச்சுக்கிட்டு எதுக்கு ஓட்டு காசு கொடுக்குறீங்க? பெரியார் பெரியார் என்று பேசுகிற பெருமக்கள், அது பெரியார் பிறந்த மண்ணுன்னு சொல்ற பெருமக்கள், பெரியாரை வந்து பேசி ஓட்டுக்கலுங்களேன். பெரியார் பெண்களுக்கு இப்படி செஞ்சிருக்காரு, பெரியார் தாலி வந்து பெண்களுக்கு அடிமைச்சுன்னா அறுத்துப்பட சொல்லியிருக்காரு, பெரியார் கோயிலுக்கு போய் கும்பிடுறது காட்டுமரணித்தனம் சொல்லியிருக்காரு, பெரியார் கற்பப்பையை அறுத்துப்பட சொல்லியிருக்காரு, பேசுங்களேன். மது குடிக்கிறது, மது எந்த நாட்டில் தடை இருக்கு? இங்க எதுக்கு தடை செய்யணும்? அது மனைவியோட உறவு வச்சு கூடாது, படுக்கூடாதுன்னு சொல்றதுக்கு சமமா இருக்க அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இதுல கொஞ்சம் பேசுங்களேன். தமிழை சனியன்ட்டாரு, காட்டுமராணி மொழின்ட்டாரு, முட்டாப்பைய பாசைன்ட்டாரு, தமிழ் சனியனை விட்டு ஒழிங்கெல்லாம் பேசிட்டாரு. அப்படி கொஞ்சம் பேசுங்களேன். சீமான் பெரியாரை வந்து விமர்சிச்சுட்டாரு, அவருக்கு ஓட்டு போடாதே. சீமான் பெரியாரை விமர்சிச்சுட்டாரு, ஓட்டு போடாதீங்கன்னு ஒரு தடவை பேசுங்களேன். வந்து இப்ப ஓட்டு பெரியாரை சொல்லி வாங்க புரியல, காந்திய படத்தை நீட்டி காந்தியை காட்டி ஓட்டு வாங்க புரியல, பெரியாரை காட்டி ஓட்டு வாங்க புரியல, காந்தியை காட்டி ஓட்டு வாங்க புரியல. அப்ப எங்க உங்க கோட்பாடு? எங்க உங்க கொள்கை வழி நின்று ஆட்சி செய்த ஒருவனுக்கு கோடிகளை கொட்டி வாக்க பறிக்க வேண்டிய தேவை ஏன் வருது? பெரியாரை எதிர்த்துட்டாவே எல்லாம் வந்துருது. மதவாதத்துக்கு ஆதரவா போயிருதுன்னா பெரியார் எந்த மதவாதத்துக்கு எதிரானவன்? யார் சொல்ல வர்றது? கிறிஸ்தவன் இஸ்லாமியன் நம் எதிரின்னு சொன்ன பிறகு சொல்லியிருக்காரா இல்லையா? அப்ப எந்த மதத்துக்கு எதிரானவர் அவரு? சும்மா பெரியார சொல்லிட்டாவே சங்கி, அது பிஜேபி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.